நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். இந்த மாதத்தில் நம்ம எடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை ஐசையா சாப்டர் 49, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறிகொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. சோத்ரம். ஏசாயாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறதான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். நாம் செய்திக்குள்ளே நாம் போவதுக்கு முன்பதாக ஏசாயா புஸ்தகத்தை குறித்ததான ஒரு சின்ன அவுட்லைனை சொல்லிவிட்டு நம்ம இந்த வசனத்துக்குள்ளே வரலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து அந்த மாதம் முழுவதும் வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் ஒருவேளை படிக்கும்போது அது ஒரு மாதிரி தோணலாம். உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் என்ன பண்ணுவாங்க? வெறி கொள்வாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு கொடூரமானதாக எல்லாம் உங்களுக்கு தெரியலாம். அப்படியெல்லாம் இல்லை. அதை நம்ம பேசும்போது நீங்கள் விளங்கி கொள்வீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சோத்திரம் இந்த 66 சாப்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஏசாயாவை புத்தகத்தின் சுருக்கத்தை சில நிமிஷத்தில் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 1ஆம் ஏசாயா, 2ஆம் ஏசாயா, 3ஆம் ஏசாயான்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஏசாயா தான். ஆனால் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் தேவன் அவரை கொண்டு பேசினதான வார்த்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன ஆகுது? மாறுது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 1ஆம் ஏசாயா என்று சொல்லும் பொழுது அது 1லிருந்து 39 அதிகாரங்கள் 1ஆம் ஏசாயா அப்படின்றாங்க. அதனுடைய செய்தி என்னன்னு சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மிக அதிகமாக அவர் கண்டிக்கிறார். ஆமென். சோதர அரசியல் சூழ்நிலைகள் என்னன்னு சொன்னால், அவர் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகிய ராஜாக்களுடைய காலத்தில் ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்கிறாரு. செய்தி என்னன்னு சொன்னால் கடினமான எச்சரிப்பு. ஆமென். காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறதுனால கர்த்தர் மிக கடுமையாக எச்சரித்து, உன்னை அசிரியா, பாபிலோன் ஆகிய பெரிய தேசங்களுடைய கையில் நான் என்ன பண்ணிவிடுவேன், உன்னை ஒப்பு கொடுத்துருவேன் என்று சொல்லி கர்த்தர் கடினமாக பேசிக்கொண்டே வருகிறார். அதனுடைய முக்கியமான கீவேர்டு அப்படி என்னன்னு சொன்னால் 7ஆம் அதிகாரம். அங்கே அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம். இதெல்லாம் அந்த 1 to 39 சாப்டருக்குள்ளே வருது. அதை 1ஆம் ஏசாயா என்று சொல்கிறாங்க. 2ஆம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்கே அரசியல் சூழ்நிலை என்னன்னா, ஏறக்குறைய 6ஆம் நூற்றாண்டு. 1ஆம் ஏசாயா 8வது நூற்றாண்டு. இது 6ஆம் நூற்றாண்டு. பாபிலோன் எக்ஸைலிருந்து, பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிறதான அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் இந்த 40லேருந்து 45 அதிகாரங்கள். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே செய்தி எப்படி மாறுதுன்னா, கம்ஃபர்ட் ஆகிடுது. ஃபர்கிவ்னஸ், நான் உங்களை மன்னிப்பேன், நான் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆமென். அப்படிப்பட்டதான ஆறுதலான, அவளை தைரியப்படுத்துகிறதான செய்திகளை ஏசாயாவை கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை மீண்டுமா பாபிலோன்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், உங்களை இந்த சொந்த தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்கிறதான செய்திகள் எல்லாம் வருகிறது. அதில் கீவேர்டு என்னென்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. அற்புதமான வசனங்கள் எல்லாம் வருது. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவே ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டாக ஏசாயா அங்கே வர்ணிக்கிறார். 53ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் இல்லையா? இயேசுனுடைய பாடுகள் சித்தரிக்கப்படுகிறதான ஒரு அதிகாரம். அங்கே இயேசு ஒரு ஊழியக்காரனாக
கஷ்டங்களை அனுபவிக்கிற ஒரு சர்வெண்ட்டாக அங்கே அவர் வர்ணிக்கிறார். 3ஆம் ஏசாயா 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் போயிட்டீங்க சொன்னால் 3ஆம் ஏசாயா சோத்திரம் இதனுடைய செய்தி என்னென்னா, இந்த எருசலேமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த தேசத்தை நான் புதுப்பிப்பேன், ஆலயம் கட்டப்படும், இப்படிப்பட்டதான விஷயங்களை சோத்திரம் உனக்கு வருகிறதான பிரச்சனைகளை நீ சமாளிப்ப, அவைகளை நீ மேற்கொள்ளுவ, இங்கே மீண்டும் தேவ ஆலயமானது கட்டப்படும், இப்படிப்பட்டதான விஷயங்கள் எல்லாம் இந்த கடைசி அதிகாரங்களில் கர்த்தர் பேசி இனி வரப்போகிற காலங்களில் வருகிறதான புதிய வானம் புதிய பூமியை குறித்தெல்லாம் கர்த்தர் அந்த கடைசி போர்ஷனில் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் கீவேர்டு என்னன்னு சொன்னால் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும் இல்லையா? ஸ்தோத்திரம், ஆமென். அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, எடுத்து அதை வாசித்தார் சினகாகில், ஜெப ஆலயத்தில். இந்த 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 61:1-2 வசனங்களை இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். அப்போ இது எப்படி சொல்லப்படுதுன்னா, 4 சுவிசேஷம் நமக்கு இருக்குது. என்னென்ன சுவிசேஷம்? 4 சுவிசேஷம் என்ன இருக்குது? ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இதை ஏசாயாவை 5ஆம் சுவிசேஷன்றாங்க. ஆமென். அப்படிப்பட்டதான எல்லா இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வருகை, இயேசு குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மீண்டும் வருகை, புதிய வானம் புதிய பூமி, சகல விஷயமும் உள்ள அடக்கினதான ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் நம்ம எடுத்திருக்கிறதான 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே முதல் வார்த்தை உன்னை ஒடுக்கினவர்கள் என்கிறதான ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பமாகுது. அதை தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஆமென். உன்னை ஒடுக்கினவர்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனமாகிய உன்னை ஒடுக்கினவர்களை. நீங்கள் ஓல் ஹிஸ்ட்ரியும் வாசித்தீங்கன்னா, தன்னுடைய ஜனம் எப்போதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறதோ ஸ்தோத்திரம், அப்போ அதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு போல் வேறொரு ராஜ்யங்கள் கையில், ராஜாக்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறார். அதுக்கப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா தன் ஜனத்தை மீண்டும் என்ன பண்ணுறாரு, தன்னோடு கூட சேர்த்து கொண்டு, ஆமென், எந்த ராஜ்யங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரோ அந்த ராஜ்யங்களை தெய்வம் என்ன பண்ணுறாரு, நியாயம் தீர்க்கிறார். ஆமென். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னா மண்டை ஆட்டணும், புரியுதுன்னு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது உனக்கு பனிஷ்மெண்ட்டாக இந்த தேசத்து கையில் உன்னை ஒப்பு கொடுத்துட்றேன்னா, அவன் தன்னுடைய யூதாவையும் எருசலேமையும் அவன் பிடித்து அவன் கொடுமைப்படுத்துகிறான் சில காலங்கள். மீண்டும் கர்த்தர் தன் ஜனத்தை தன் பக்கமாக இழுத்து கொள்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ராஜ்யங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நியாயம் தீர்க்கிறார். ஆமென். இதுதான் தேவனுடைய காரியமாக ஓல் ஹிஸ்ட்ரியிலையும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இங்கே கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஒடுக்கினவர்களை ஸ்தோத்திரம் நான் ஒடுக்குவேன். அப்போது உன்னை ஒடுக்கினவன் என்கிறதான ஒரு வார்த்தை வருது. ஸ்தோத்திரம். அதை இந்த காலையில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யார் ஒடுக்கப்பட்டார்கள்? வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா யார் ஒடுக்கப்பட்டார்கள் சொன்னால், ஏழைகளும் அடிமைகளும் விதவைகளும் அனாதைகள் அந்நியர்கள், இவர்கள் எல்லாரும் மற்றவர்களினால ஒடுக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் 2026 வருஷங்கள் ஆனாலும் நான் சொன்ன இந்த கேட்டகரி எல்லாம் இன்றைக்கும் ஒடுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆமென். ஏழைகள் ஒடுக்கப்பட்டாங்க, அடிமைகள் ஒடுக்கப்பட்டாங்க, விதவைகள் ஸ்தோத்திரம், ஆமென், அந்நியர்கள், யூதன் அல்லாதவர்கள், யூதனிடத்தில் அண்டிக் கொள்வானால் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், விதவைகள் ஒடுக்கப்பட்டார்கள், ஸ்தோத்திரம், அனாதைகள் ஒடுக்கப்பட்டாங்க. இவர்கள் எல்லாரும் ஒடுக்கப்பட்ட அந்த கேட்டகரியில் தான் இருந்தாங்க. அது வேதத்திலையும் நம்ம பார்த்து படிக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் சொல்றார், என் ஜனமாகிய உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்கள் தின்பார்கள். அதை குறித்து நான் அடுத்த வாரங்களில் பேசுகிறேன். அப்போ ஒடுக்கப்படுகிறதான ஒரு காலகட்டம், ஒடுக்கப்படுகிறவன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பல நிர்பந்தமான சூழ்நிலையில் ஒடுக்கப்படுகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை ஃபைனான்ஷியலி நம்ம கொஞ்சம் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் நம்ம ஒடுக்கப்படுகிறோம். ஆமென். ஜாதியின் அடிப்படையில் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் ஒடுக்கப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கென்று யாருமே இல்லாமல் இருப்போமானால் நாம் ஒடுக்கப்படுகிறோம். குடும்பங்களிலே நாம் ஒடுக்கப்படுகிறோம், உறவுகளிலே நாம் ஒடுக்கப்படுகிறோம், மத
ரீதியாய் நம்ம ஒடுக்கப்படுகிறோம். பல ரீதியில இன்னும் அந்த ஒடுக்குதல் என்பது என்ன பண்ணுது, இருந்து கொண்டே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கிறோம், அல்லது இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம ஒடுக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி பல ரீதிகளில் ஒடுக்கப்படுதல் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்குது. ஆமென். நான் முதலாவது சொல்ல விரும்புகிறதான விஷயம், பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்கப்படுகிறவருடைய கண்ணீரை நான் கண்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சாலமோன் சொல்லுகிறார். ஸ்தோத்திர பிரசங்கி. ஆமென். அதில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஒடுக்கப்படுகிறவனுடைய கண்ணீரை நான் காண்கிறேன். அப்படின்னு சொன்னால் ஒடுக்கப்படுகிறவன் என்ன பண்ணுறான், கண்ணீர் விடுகிறான். அதை தவிர அவனுக்கு செய்வதற்கு வேற ஒன்றும் இல்லை, அழுகிறதை தவிர வேற ஒன்றும் தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ பிரசங்கி சொல்கிறான், இந்த பூமியில் எல்லாம் மாயையாக இருக்கிறது, நான் ஒரு காட்சியை காண்கிறேன், ஒடுக்கப்படுவருடைய கண்ணீரை நான் காண்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கீழே படிங்க பிரதர். அவர்களை தேற்றுவார் இல்லை, அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறார் அவர். ஸ்தோத்திரம். ஒன்று, அவருடைய கண்ணீரை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அவனுக்கு ஆறுதல் சொல்ல, அவனுக்கு தைரியம் சொல்ல என்ன வார்த்தை அங்கே வருது, அவரை தேற்றுவதற்கு அங்கே ஒருவரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இதை சொல்லுகிறது யாருன்னு சொன்னால், யார் சொல்கிறா, சாலமோன் என்கிறதான ராஜா சொல்லுகிறான். ஞானம் உள்ளவன், ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் எல்லாம் எழுதினவன், அவனுடைய ஞானத்தை கண்டு உலகம் வியந்தது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஞானி சொல்கிறாரு, அவனை நான் என்ன பண்ண, தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, அவனுடைய கண்ணீரை நான் காண்கிறேன். இந்த காலையில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஒடுக்கப்படுகிறவனுடைய கண்ணீரை காண்கிற சாலமோன் ராஜா அல்ல, தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசுறது உங்கள் காதுக்குள்ளே போகணும், உங்கள் கவனம் எல்லாம் என் மேலே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒடுக்கப்படுகிறவனுடைய கண்ணீரை ராஜா பார்க்குறான். அவன் சொல்கிறான், இவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனங்களுக்குள்ளே அவர் கடந்து போகிறார். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறதான இஷ்யூஸ், இதெல்லாம் மாயைகள், இவைகளெல்லாம் நடந்து தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் கடந்து போகிறார். ஆனால் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முன்குறித்தவர் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் சமீபத்தில் ஒரு கூட்டத்தினுடைய போஸ்ட்டை படித்தேன், தீர்க்கதரிசன ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு. எனக்கு அது புரியல என்னான்னு. நிறைய கூட்டத்தின் தலைப்பு எனக்கு புரியாது. தீர்க்கதரிசன ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியல. அருமா கீழே பார்த்தோம்னா தீர்க்கதரிசி பேர் சொல்லி அழைப்பார் அப்படின்னு சொல்லி கூட்டத்தின் டைம் எல்லாம் போட்டு இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை வாசித்த போது நான் கண்ண மூடி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரை, ஒரு தீர்க்கதரிசி என்னை அழைக்கல. ஆமென். ஸ்தோத்திரம். நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எப்போன்னு சொன்னால், நான் போய் ஒரு கன்வென்ஷனில் உட்கார்ந்த போது இல்லை, என் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைத்த ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் என்னுடைய தேவாதி தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த உலகத்தில் தீர்க்கதரிசிகள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவன் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவானான்னு சொல்லி அந்த கூட்டங்களுக்கு நான் போகிறது இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்னா, சாலமோன் ராஜா கதை தான். ஆமென். ஐயோ, நான் கண்ணீரை காண்கிறேன், ஆனாலும் அவனை திடப்படுத்த, பலப்படுத்த, அவனை ஆறுதல் சொல்ல, அவனுக்கு தைரியம் சொல்ல யாரும் இல்லை என்று கடந்து போகிறார். ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் வாஸ்தம் பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவர் சொல்கிறார் தருவேன், அவர் சொல்கிறார் யாரும் இல்லை, இவர் சொல்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன். ஆமென். அவர் சொல்கிறார் ஆறுதல் செய்ய ஒருவரும் இல்லை, இவர் சொல்கிறார் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். போட அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கண்ணீரை, ஒடுக்கப்படுகிறவனுடைய கண்ணீரை காண்கிற சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சகரியாவுக்கு வரும்போது, சகரியா தீர்க்கதரிசி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, 7:10 வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார்.
ஒடுக்காமல் இருங்கன்னு சொல்லி சகரியாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவர்களையும் என்ன பண்ணாதீங்க, ஒடுக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் ஒடுக்குதலை விரும்புகிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஒடுக்குறவனை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்படுவீர்களானால், ஒடுக்கப்படுவதனாலே நீங்கள் கண்ணீர் விடுவீர்களானால், உன் கண்ணீரை காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ மனிதன் நிமித்தமா, உறவுகள் நிமித்தமா, ஸ்தோத்திரம், பணம் இல்லையே என்கிற ஒரு காரியத்தை நிமித்தம், ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு காரியத்தில் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த ஃபீஸை கட்ட முடியல, அதனால அது கை நழுவி போகுது. எல்லாமே ஒடுக்குதல் தான். அந்த கண்ணீரை எல்லாம் காண்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உனக்காய் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே ஒடுக்கப்படுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஒடுக்க கூடாது நீ என்று சொல்கிறார். எக்ஸடஸ் யாத்ராமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தீங்க என்பதை நினைவு கூறுங்க. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுறாரு. எகிப்திலிருந்தெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, அந்நியரை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, ஏனென்றால் நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. கவனிக்கணும், எல்லாரும் இதெல்லாம் நல்லா உள் வாங்கிக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு சொன்னா, நீயும் ஒடுக்கப்பட்டு இருந்த, நீ ஈஜிப்டில் இருந்த, எகிப்தில் நீ நசுக்கப்பட்டிருந்த, நீ ஒடுக்கப்பட்டிருந்த, நான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன். ஆமென். இன்னைக்கு நீ எப்படி நடந்து கொள்ளணும்னா, நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னை அண்டி வருகிறவனை நீ என்ன பண்ணாத, ஒடுக்கக்கூடாது. ஸ்தோத்திர. காரணம், நீ எங்கேருந்து வந்த என்பதை நினைவில் வைத்துக்கோ, உன்னுடைய ஆரம்பம் என்ன என்பதை நினைவில் வைத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் தாவீதை குறித்தெல்லாம் வசனம் என்ன வருது, ஆடுகளுக்கு பின்பதாய் அலைந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனை முன்குறித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி ஆகிறோம் சொன்னால், நம்ம ஒரு காலத்தில் மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டு இருப்போம். எனவே நம்ம என்ன நினைப்போம்னா, என்ன அவங்க இப்படி பண்ணாங்கல்ல, அதனால் நான் உன்னை அப்படி பண்ணுவேன். ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைக்கி போகுது. நான் இப்படி தான் இருந்தேன், என்ன அவங்க ஒடுக்குனாங்க, ஆமென், அதனால் நான் இப்போ உன்னை என்ன பண்ணுவேன், அதே மாதிரி ஒடுக்குவேன் அப்படின்றதான எண்ணம் தான் பலருக்குள்ளே வருது. ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறார். ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் வந்தவனை நீ ஒடுக்காத. காரணம் என்னன்னா, நீ ஒடுக்கப்பட்டு இருந்த, நான் உன்னை விடுதலையாக்கி வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீ விடுதலையாக இருக்கிறன்னா காரணம் என் நிமித்தம். நான் தந்த விடுதலைனால, நான் தந்த ஐஸ்வர்யம், நான் தந்த ஆசீர்வாதம், நான் தந்த உயர்வு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதித்ததுனால இன்னைக்கு நீ சுகமாக இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. எனவே உன் கீழே இருக்கிறவனை நீ என்ன பண்ணாத, ஒடுக்காத. பிரைஸ் தி லார்ட். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுத்தருகிறார். ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19லிருந்து 22 வசனங்களை வாசிப்பீங்களானா, சில சட்டங்களையே கற்று எழுதுறார். பாருங்க, நல்லா கவனிக்கணும். சட்டம், அதாவது ஒரு பெரிய நேஷன் ஆகி போச்சு இப்போ இஸ்ரவேலர்கள், பல லட்சம் ஜனம். இப்போ இவனுக்கு நிறைய சட்ட திட்டங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுக்கிறார். அப்படி சட்ட திட்டங்களை எழுதும் பொழுது இங்க ஒரு சட்டத்தை எழுதுறார். வாசிங்க. நீ உன் பயிரை அறுக்கையில், நீ உன்னுடைய பயிரை அறுக்கையிலே உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானா, ஒரு அரிக்கட்டை நீ வயலில விட்டுட்டு வந்துட்டனா, அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். அதை எடுக்கும்படி திரும்பி வயலுக்கு என்ன பண்ணாத, போகாத. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. Praise the Lord, hallelujah. ஹலோ பீப்புள், கவனிக்கணும். என்ன மாதிரி சட்டங்களை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் பாரு. உன்னுடைய அறுவடையை ஆசீர்வதிக்கிறது நான், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது நான். அதனால் நீ அறுவடை செய்யும் போது ஒரு அரிக்கட்டை நீ மறந்து விட்டுட்டினா, ஐயோயோ விட்டுட்டு வந்துட்டேன், ஓடி போய் எடுத்துனுவான்னு சொல்லி என்ன பண்ணாத, ஓடி போய் எடுக்காத. உன் கையில் நான் திரளான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன், அது வந்து தான் உன்னை போஷிக்க போகிறது இல்லை. அதை விட்டுடு. யாருக்கு ஆண்டவரை நான் விடணும் அப்படின்னா, அந்த பக்கமாக போகிற பரதேசி திக்கற்ற பிள்ளைங்க விதவைகளுக்கு அதை விட்டு விடுவாயாக. இது யார் சொல்கிறா? தேவன் ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கிறதான சட்டங்க திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதனால தான் ரொம்ப பிசினிதானம் பண்ணி ஒருத்தனும் என்ன ஆக மாட்டானா, விருத்தி அடைய மாட்டான்னு வேதம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப கருமிதானம் பண்ணுறவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான்னு வசனம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. சோத்திரம். ஆமென். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், ஐயோ இதை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டா என்ன ஆகிடும். சோத்திரம். ஆமென். 100 ரூபாவை கொடுக்குற, வேணாம் 20 ரூபா கொடு போதும். சோத்திரம். ஆமென். 100 ரூபாய் எதுக்கு கொடுக்குற அந்த அம்மாவுக்கு, வேணாம் கொடுக்காத, 10 ரூபா கொடு போதும். சோத்திரம். ஆமென். இப்படியே பிசினிதானம் பண்ணினே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், ஒரு புல்லு ஒன்றும் இல்லை, ஒரு அரிக்கட்டு, அது ஒரு கட்டாக இருக்கும்ல, அதை விட்டுட்டு வந்தினாலே நீ என்ன பண்ணிடாத, போய் எடுக்காத. இவங்களெல்லாம் நான் போஷிக்கணும், இவங்களெல்லாம் நான் பராமரிக்கணும். ஆமென். அவங்கள உன்னை கொண்டு தான் நான் போஷிக்க முடியும், உன்னை கொண்டு தான் நான் பராமரிக்க முடியும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட்டு வந்துரு. படிங்க பிரதர். நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு, நீ ஒலிவ மரத்துல போய் கனியை பறிக்கிற. ஒலிவ மரத்துல இருந்து கனி எப்படி பறிப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. என்ன பண்ணுவாங்களா, மரத்தை உதிர்த்து விட்டு உழுக்குவாங்க. உழுக்கும் போது தான் அந்த பழங்கள் எல்லாம் கீழே விழும், அதை பொறுக்கிட்டு வருவாங்க. அதுதான் மெத்தடு. அப்படி போட்டு நீ நல்லா உலுக்கி கொண்டு எல்லா கிளையிலிருந்து பழங்கள் எல்லாம் கீழே கொட்டிட்டதுக்கு அப்புறமா கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி நீ அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 2 அங்கங்கே ஒட்டின்னு இருக்குதுன்னா அதை கூட போட்டு ஆட்டின்னு என்ன பண்ணாத, நின்று இருக்காத. உனக்கு நல்லா கூட நிறைய நல்லா ஃபுல்லாக நான் கொடுத்துருக்குறேன், ஏதோ 10 பழம் ஒட்டின்னு இருக்குது அதையும் பிடிங்கன்னு போய் விற்கணும்னு நினைக்காத. அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. போடு அல்லேலூயா. இந்த குணங்கள் எல்லாம் உள் வாங்கி கொள்ளுங்க. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவ கர்த்தர் எப்படி விதவைகளின் திக்கற்ற பிள்ளைகளை எப்படி போஷிக்கிறார்னா, தன் ஜனங்களுடைய கரத்தை ஆசீர்வதித்து அதனுடைய மிச்சத்தை வைத்து அவர்களை போஷிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். பற்றி முடிச்சிட்டீங்களா ஃபுல்லா 22 வரைக்கும்? நீ திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைப்பாயாக. Yes, that is important. நீ ஒரு நாள் சோறு இல்லாமல் இருந்ததை நினைப்பாயாக, நீ ஒரு நாள் கஞ்சி குடித்ததை நினைப்பாயாக, உன்னை ஒரு நாள் ஒருத்தன் ஒடுக்குனான் பற்றியா அதை நினைப்பாயாக, நீ ஒரு நாள் பசி எடுத்தும் சாப்பிட்றதுக்கு உன்னை அனுப்பாமல் வேலை வாங்கின்னு இருந்தான் பற்றியா அதை நினைப்பாயாக, உன்னை நினைப்பாயாக, நீ எப்படி வந்தேன்றதை நினைப்பாயாக. ஆமென். ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ஐ வில் கமாண்ட் யூ அப்படின்றார். நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், நீ இப்படி தான் செய்யணும். காரணம், நீ எப்படி இருந்த, ஆமென், சாப்பிட முடியாமல் திணறின, ஆமென், சவுக்கால அடி வாங்கின. சோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கி இங்கே எத்தனை பேர் அமர்ந்துருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைகள் செஞ்சுருப்பீங்க. ஆமென். ஒரு வேளை ஆகாரத்துக்காய் பல மணி நேரம் உழைச்சவங்கெல்லாம் இருப்பீங்க. அந்த சாப்பாடு கூட உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காம இருந்த காலங்களெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி 3 வேளை கர்த்தர் உனக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்கும் பொழுது, சோத்திரம். ஆமென். உன்னுடைய மனசு யாரை நினைக்கணும், அடுத்தவர்களை நினைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்றவர்களை நினைக்கணும், ஒடுக்கக்கூடாது. ஆமென். இன்றைக்கி நம்ம உலகத்தை பாருங்கள். சோத்திரம். பெரிய கடைகளுக்குள்ளே நுழைஞ்சான்னு சொன்னால் அங்கே துணி எடுப்பாங்க, அது எடுப்பாங்க, இது எடுப்பாங்க. பில் கவுண்டருக்கு வந்துட்டா அவன் டக்குன்னு போட்டு பில்லை போட்டு 5650 15 பைசா அப்படின்னா எடுத்து கார்டு எடுத்து கொடுப்பாரு, போட்டுப்பார். அவரே வண்டி ஓட்டின்னு வரும்போது தள்ளு வண்டி கடையில் வாழைப்பழம் வாங்கின்னு போகலான்னு நிற்பார். அங்கே ஒரு தாத்தா தள்ளு வண்டியில் வாழைப்பழம் வச்சுன்னு இருப்பார். அங்கே வந்துட்டு இது என்ன பழம், அது என்ன பழம், இது ஏன் இப்படி இருக்குது கருப்பா, இது ஏன் நெசிங்க போயிட்டு இருக்குது, அவனை இது எவ்வளோ அது எவ்வளோ, இன்னும் ரொம்ப விலை சொல்கிற. சோதரம். என்ன இவ்வளோ விலையாகுது, இதை நீ சொல்கிற பழம் மாதிரி தெரியலையே. 15 நிமிஷம் பேசின்னு இருப்பான். 5 ரூபா அந்த கிழவன் துட்டை திருடின்னு வர்றதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுடைய புத்திங்க, கீழ்த்தரமான புத்தி. சோத்திரம். ஆமென். அவன் 10 ரூபா கேட்டால் இந்த தாத்தா வச்சுக்க 20 ரூபா, இருங்க 2 பழம். எந்த இடத்துல நம்ம காசு அதிகமாக கொடுத்தாலும் அவன் வாங்கிக்க மாட்டேன்றான். அவன் ஐயா 2 பழம் தந்துடுறான்னு தரான். ஆமென். அந்த 10 ரூபாய்க்கு என்ன பண்ணுறான், 2 பழத்தை போட்டு அனுப்பினாரன் தவிர என் 10 ரூபாவை பிடிக்கணும்னு நினைக்க மாட்டான் எந்த வண்டி தள்ளுறதுக்கு தாத்தாவும்.
சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி இருந்து வந்தன்னு தான் மறந்துடாத. ஆமென். தெருவில் கீரை வைத்துன்னு போனால் அங்கே போய் ரேட்டு பேசின்னு இருக்கோம் நம்ம ஆள். இல்லையா இவ்வளோ இல்லையா, கொத்தாள் சாவடியில் கம்மி தானே, போ கொத்தாள் சாவடிக்கு. இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போய் கோயம்பேடுக்கு போயிட்டு வாங்கின்னு வா கீரை கட்டு, நான் உன் வீட்டாண்ட எடுத்துன்னு தரேன் இல்லை. சோத்துரும். அதனால் கீரைக்காரமாவை பார்த்தா இலக்காரம், அதே கீரை கட்டை சூப்பர் மார்க்கெட்டில் போனால் வாயை மூடின்னு பில்லு போட்டு வர வேண்டியதுதான். எவ்வளோ விலை தெரியுமா இந்த கட்டு கீரை, அங்கே இவ்வளோவான். சோத்துரும். ஆமென். சோதரம். அதனால் நமக்கும் புத்தி என்ன தெரியுமா, எங்கெங்கே எவனை கொட்டலாமோ அங்கங்கே கொட்டலான்னு நினைப்போம். எவன் நம்மளை கொட்டுவானோ அங்கே உஷாராக தவுடு விட்டுடுவோம். தவுடு விட்டுடுவோன்னு என்னன்னா ஒதுங்கி வந்துடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அது எந்த லாங்குவேஜ்னு கேட்காதீங்க. ஆமென். எவனா மிரட்டினா மிரள்வான் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறது, ஒன்றே மிரட்டுறது, ஒன்றே ஃபோன் எடுத்துப்பான். இதோ வீடியோ இப்போ போடுறேன் பாரு நான் ஊனுவான். சோதரம். இந்த கேடுகட்டதான புத்தி உள்ள ஜனம் எங்கும் என்ன பண்ணது. ஆனால் ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி தந்தார் பாருங்க. இதை நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். இந்த சூப்பர் குவாலிட்டி உள்ளதான ஒரு இருதயம் உள்ள மனுஷனை வேதத்தில் எங்கே பார்க்கலான்னா சோதரம், ரூத்தின் புஸ்தகத்தில் போவாஸ். போவாஸ் யாருக்கு அடையாளமா? கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. போவாஸ் வயல் நிலத்துக்கு வருகிறான். ஒரு நியூ பர்சன் உள்ள வயல் நிலத்தில் இருக்கிறாங்க. சோத்திரம். டைரெக்டாக அவன் போய் அந்த பர்சன்கிட்ட பேசலை. அவன் என்ன பண்ணுறான், வேலை ஆட்கள்கிட்ட போயிட்டு அவங்க யார் என்னன்னு கேட்டால் வேலை ஆட்கள் சொல்கிறாங்க சோன்சோ அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா. வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், இப்படி செய்யுங்க, நீங்கள் சிந்தை விடுங்க, நீங்கள் இப்போ கதிர் அறுக்கும் போது சிந்தை விடுங்க, அவங்க அதை எடுத்துகிட்டு போட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் போவாஸின் இருதயம், இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார்லாம், என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும். ஆமென். அவர் சொல்கிறார், இங்கே தண்ணி குடிச்சிக்கோ, இவங்க கூடவே இரு. சோத்திரம். இங்கே உட்காந்து சாப்பிடு, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்ன பண்ண இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் வசனம் சொல்லுது, அவள் எல்லாத்தையும் பொறுக்கி அங்கே அவள் கொண்டு போனான் மாமியார் இடத்துல. ஆமென். அதுதான் போவாஸ். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த பொழுது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். ஈனம் பண்ண வேண்டாம். ஆமென். அப்படின்னா நிந்திக்க வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம். ஆமென். பழிக்க வேண்டாம். நிறைய வார்த்தைகள் வருது. அவளை ஈனம் பண்ண வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்களும் அதை பழகணும். ஈனம் பண்ணாதீங்க. சோத்திரம். ஆமென். பழிக்காதீங்க, நிந்திக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அதுதான் போவாசுடைய இருதயமாக இருந்தது. ஆமென். சோத்திரம். அப்போ சட்டங்களை எழுதினவர் உன்னுடைய கர்த்தர், நீ இப்படி இரு என்று சொல்லி கொடுத்தவர் கர்த்தர். இன்னும் நீங்கள் வாசிப்பீங்களான்னா எக்ஸடஸ் யாத்ராமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிப்பீங்களானால் யாத்ராமம் 21:2 அங்கே அடிமைகளுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்குறார். யாருக்குங்க? அடிமைகள். அதாவது இன்னைக்கு நமக்கு அடிமைனா யாருன்னு தெரியாது. நம்ம சும்மா நம்ம கேங்கில் எவனா ஒருத்தர் இருப்பான், அடிமை சிக்கனாண்டா அப்படின்னு போய் டீ வாங்கினோடா, டே காப்பி வாங்கினோடான்னு. அந்த அடிமை இல்லை இது. இங்கே இது அடிமைனா காசு கொடுத்து என்ன பண்ணணும், ஒருத்தனை வாங்கிக்கணும், அவ்வளோதான். வாங்கிட்டோம்னா அவனை என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், யாரும் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா நான் கிரயம் கொடுத்து அவனை வாங்கிடுறேன். அப்போது இதை கூட ஆண்டவர் மனதில் வைத்து இவனுக்கு ஒரு சட்டத்தை எழுதுறார். படிங்க. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால், ஒரு அடிமையை நீ வாங்கினா அவன் 6 வருஷம் சேவித்து, அவன் 6 வருஷம் தான் உங்கள்கிட்ட சேவிக்கணும். 6 வருஷம் தான் அவன் உங்ககிட்ட வேலை செய்யணும். நீ எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி 6 வருஷம்தான். 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். 7ஆம் வருஷம் வந்துச்சுன்னா அவனுக்கு விடுதலை நீ கொடுத்துடணும். இல்லை நான் இவ்வளோ கொடுத்தேன், நீ 6 வருஷத்தில் செஞ்ச வேலையோடு கூட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் காசு கழியல, இன்னும் நீ 2 வருஷம் வேலை செய்யணும், இந்த உல்டாப் வேலைலாம் நீ காட்டக்கூடாது. ஆமாம். இந்த கள்ளக்கணக்கெல்லாம் எழுதினு சோதரம், இன்னும் உன் கடன் கழியல, நீ இவ்வளோ தான் கட்டிக்கிற அவ்வளோதான் கட்டிக்கிறேன்னு பண்ணுறானுங்க பாரு. இந்த கதையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. 7ஆம் வருஷம் என்ன பண்ணிடணும், அவனுக்கு விடுதலையின் ஆண்டு.
ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு மேற்பட்டு அவன் மேலே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்போ பாருங்க, ஒரு அடிமையை கூட கர்த்தர் நினைவு கூறுகிறார்னா பாருங்க. ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நினைக்கிறதான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் சொல்லுகிறதான விஷயம் என்னன்னு சொன்னால், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இங்கே தேசத்தில் இருக்கிறதான இந்த ஒடுக்குதலுக்கு எதிராய் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென். வசனத்தை எடுத்துட்டு அப்படியே கவனிக்கணும். ஆமோஸ் 5:12. இது என்ன? ரெண்டாவது நான் சொல்ல குறிப்பு என்னன்னா, தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு, தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தேசத்தில் இருக்கிற ஒடுக்குதலுக்கு எதிராய் குரல் கொடுக்க தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். தீர்க்கதரிசியில கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, எப்படி பேசுறாருன்னா, 12 போடுப்பா. உங்கள் மீறுதல்லாம் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, நீதிமான ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை என்ன பண்றீங்க? புரட்டுகிறீர்கள் என்று ஜனத்தை பார்த்து யார் சொல்றா? தீர்க்கதரிசி சொல்றார். நான் சொல்லுது புரியுதா? அப்போ தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். அப்போ தீர்க்கதரிசியுடைய வாய்ஸை கர்த்தர் எழும்ப செய்கிறார். தேசத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு தீர்க்கதரிசி இல்லை, எத்தனோ தீர்க்கதரிசிகள் தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க கர்த்தர் அவர்கள் எல்லாம் எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அநியாயம் நடக்குதாம், ஒடுக்குறார்களாம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் போயிட்டு சாப்பிட்டு அப்புறமா நிதானமாக படிக்க மாட்டீங்க, சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாபோத்துடைய திராட்சை தோட்டம். நாபோத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான், கரெக்ட் தானே பிரதர்? அவனுக்கு இருக்கிறது எத்தனை திராட்சை தோட்டம்? ஒரே ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை யார் பிடுங்க பார்க்குறான்? ஆகாப் என்கிறதான ராஜா. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இருக்கிறத ஒன்று தோட்டம்தான். அந்த திராட்சை தோட்டம் இந்த ராஜாவுக்கு எதுக்கு வேணும்னா, கீரை கொள்ளையாக ஆக்கணுமா, கீரை வைக்கணுமா இவனுக்கு. கேட்கும் போதே உனக்கு காண்டாகுது. ஆமே, அவன் திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறான், இன்னும் அருமையான திராட்சை தோட்டம். இவன் கேட்குறான், எனக்கு கீரை கொள்ளையாக ஆக்கிறதுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணு, எனக்கு கொடுத்துரு, அதில் நான் திராட்சையெல்லாம் பிடுங்கி போட்டு கீரை வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எவ்வளோ ஈனமான எண்ணம் பாரு. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் உன் கையில் இருக்கிறதான செல்வத்தை, உன் கையில் இருக்கிறதான நிலத்தை, உன் கையில் இருக்கிற சொத்துக்களை இப்படி உன் கையிலேருந்து பிடுங்கிக்கிறதுக்கு நிறைய ஆகாப்பு இருக்கிறான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த இவனுடைய ஆசைகள் சாவர வரைக்கும் தீராது. இவனுக்கு எவ்வளோ இருந்தாலும் கண்ணு எங்கே போவான்? அடுத்தவன் என்ன வச்சுன்னு இருக்கிறான், அதையும் எப்படின்னா பேசிக்கொண்டு பிடிங்கலாமா, அதையும் என் பேரில் எழுதிக்கலாமா, அதையும் எனக்கு சொத்தாக மாற்றிக்கலாமா. இந்த புத்தி உள்ளவங்க தான் இன்னைக்கு 99% மக்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் வேற அவன் தரமாட்டான்னுட்ட உடனே போய் சாப்பிடாம கொள்ளாமல் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு படுத்துக்கினாராம் ராஜா. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா பாரு. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஏசபேல். அவசரம்னா, நீ என்னத்துக்கு இதுக்கெல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற, நீ அமைதியாயிரு, நீ வேலையை பாரு, நான் எப்படி காரியத்தை முடிக்கிறேன் பாரு. ஸ்தோத்திரம். பயங்கரமானவங்க சில ஏசபேலுங்க இருக்குது. ஸ்தோத்திரம், பயங்கரமானது. இது போய் காரியத்தெல்லாம் வெற்றியாக முடித்து கொண்டு, ஸ்தோத்திரம், பிளான் போட்டு என்ன பொய்யான ஒரு காரியத்தை அவன் மேலே சொல்லி அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வச்சு இப்போ சொல்லுது, நீ விரும்பின மாதிரி உன் தோட்டம் உன் கைக்கு
வந்துச்சு, நாபோத்தை நான் கொலை பண்ணிட்டேன். சோதரம், தந்திரமான எண்ணம். ஏன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஆதி ஆமத்துலேருந்து ஆரம்பிக்குது. சோத்திரம், ஆமே. நான் இப்போ எங்கே போனோம்? ஆதி ஆமத்துக்கு போகணும். ஆமாம், ஏவாள்கிட்ட போகணும். சோத்திரம், ஆமே. அங்கேருந்து ஆரம்பிக்குது இது. பாருங்கள், சரி விட்டுடலாம். ஏவாள் நம்ம மேலே கோவப்பட்டுக்கூடாது. சோதரம், உள்ளே வேறு நிறைய ஏவாள் இருக்கிறீங்க. யாருமா சர்ச்சு முடிஞ்ச உடனே என்ன வந்து பிடிச்சக்கூடாது. சோதரம், ஓகே. அப்போ அவன் அந்த ராஜாவுடைய ஆசையை பார்த்தீங்களா? ஒருத்தனை ஒடுக்கணும், அவன் கையில் ஒன்றே ஒன்று வச்சுருந்தா அது என்ன பண்ணணும்? பிடிங்க எடுத்துடணும். சோதரம், இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? எனக்கு அச்சம் இதுக்குது, அதுவும் சேர்ந்து வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஆக்கிடுவேன். நீ இது தவ்வளோண்டு தானே வச்சுனுக்கிற, இதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? அதை விற்றுட்டு நாச்சும் உன் பொண்ணை படிக்க வைக்கலாம், உன் பையனை படிக்க வைக்கலாம். ஆசை வார்த்தைகளை கூறுவாங்க. ஆசை வார்த்தைகளை கூறி உன் கையிலேருந்து என்ன பண்ணிக்கணும்? பிடிங்க எடுத்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் உன் பேரில் நிலம் பொலங்களும் கொடுத்து வச்சுருந்தாருன்னா, ஆமென், உசார் தேய்க்கோ. ஆமென், உசார் தேய்க்கோ. கவனமாக இரு. அவசரப்பட்டு என்ன பண்ணிடாத, எழுதி கொடுத்துடாத. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வந்து அழுகுறான், இவன் வந்து அழுகுறான், அவன் அது கேட்குறான், இது கேட்குறான். பார்த்தா பரிதாபம். அது எழுதி கொடுக்குற வரைக்கும் பரிதாபமாக இருப்பான். நீ எழுதி கொடுத்த உடனே உன் முன்னாடி இப்படி போவான் பாரு, அப்போ நீ பரிதாபமாக ஆகிடுவேன். உன்னை அந்த இடத்துக்குள்ளே கூட சேர்க்க மாட்டான். அந்த இடத்துல கொஞ்சோண்டு கொட்டாய் போட்டுக்கிட்டோமானா கூட எட்டி மிதிப்பான் உன்னை. ஆமென், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 3 ஜாக்கிரதை போட்டேன் நான். இனி நீ ஆச்சு, ஆண்டவர் ஆச்சு. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அதனால் கர்த்தர் இந்த 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 மக்களுக்கு எதிராக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புகிறார். அவங்க எழுந்து குரல் கொடுக்கக்கூடியதான பலனை தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே இந்த காலை இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவஜனமே, ஒடுக்குதல் பல ரீதியிலேருந்து வரலாம். நீங்கள் ஒடுக்கப்பட்டு இன்றைக்கி விடுதலையாக இருப்பீர்களானால் நீங்கள் ஒருவரையும் என்ன பண்ணாதீங்க, ஒடுக்காதீங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவனுக்காக இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவனுடைய கண்ணீரை காண்கிறதான கர்த்தர். 103 சங்கீதம் 6 வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் போக போகிறோம். 103:6 சங்கீதம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். 53 அதிகாரம் இயேசுனுடைய பாடு மரணங்களை நமக்கு அற்புதமாக விளக்குகிறதான ஒரு அதிகாரம் பாருங்க. அப்போ இன்னைக்கு ஒடுக்கப்படுகிற உனக்கு அவர் கை கொடுக்கிறார்னா, ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்டிருந்தார். ஆமென். அவருடைய முகம் பார்க்கக்கூடாத கோலத்தில் இருந்ததாம். போகிற வருகிறவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்களாம். அப்படிப்பட்டதான ஒடுக்குதலுக்குள்ளே போனால் காரணம், உன்னுடைய பாவத்துக்காய், மனுக்குலத்தின் பாவத்துக்காய் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஒடுக்க சித்தமானார். ஆமென். அவர் பாவமாக்கப்பட்டார், அவர் சிலுவையில் ஒடுக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே தான் இந்த காலையில் ஒடுக்கப்படுகிற உணவுக்கு அவர் கை தூக்கி உன்னை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம்.